கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு சத்தமிட்டு கூப்பிடு. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட நாம் தேவ சமூகத்தில் எப்படி கூப்பிட வேண்டுமாம், சத்தமிட்டு கூப்பிட வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை கூட நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். யார் தேவ சமூகத்தில் சத்தமிட்டு கூப்பிட்டுருக்காங்க, ஏன் இப்படிப்பட்ட சத்தங்கள் அவருடைய வாழ்க்கையில வந்தது என்பதை குறித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 142 அதிகாரம் 1 வாசிப்போம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். இங்க தாவீது ராஜா ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். இப்ப பாருங்க, ஒரு மனுஷன் ஏன் சத்தமிட்டு கூப்பிடுறாரு? கீழே சொல்றாரு சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். ஏன் சத்தமிட்டு கூப்பிடுறாரு, ஏன் சத்தமிட்டு கெஞ்சுறாருன்னு சொல்லிட்டு நாம் பார்க்கணும்னு சொன்னா, மேல அந்த வரிகளை வாசிக்கும் பொழுது, தாவீது கெபியில் இருக்கும் பொழுது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல் என்னும் சங்கீதம். இங்க மேல அவர் எந்த விதமான சூழ்நிலையில இந்த சங்கீதங்களை தாவீது எழுதியிருக்கிறாருன்னு சொன்னா, கீழே கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் என்று ஏன் சொன்னாருன்னா, இவர் எந்த சூழ்நிலை இருக்கிறாருன்னு சொன்னா, கெபியில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியத்தை தேவனை நோக்கி மன்றாரு. இப்ப பாருங்க, அவர் எந்த ஒரு இடத்துல காட்டுல ஒரு கெபியில பாருங்க, எல்லா கெபியில யார் இருப்பாங்கன்னு சொன்னா, மிருகங்கள் தான், காட்டு மிருகங்கள் தான் இருக்கும். சிங்கம், புலி, கரடி, இப்படிப்பட்ட மிருகங்கள் வாசம் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்குள்ளாக, அந்த இருளான ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, அந்த இடத்துக்குள்ளாக இருந்து என்ன பண்றாராம், தாவீது கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார். இப்போ பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் தாவீதுடைய வாழ்க்கையில இருந்தா இவர் கெபிக்குள்ளாக இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருப்பாரு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அதாவது கெபியில ஏன் இருக்கிறாருன்னு சொன்னா, இவரை சுற்றிலும் ஏராளமான பிரச்சனைகள். ஒரு பக்கம் சவுல் ராஜா என்ன பண்றாரு, திரத்திட்டு வர்றாரு. ஒரு பக்கம் அவங்களுடைய மகன், ஒரு பக்கம் அவருடைய எதிரி நாட்டு படைகள். இப்படியாக அநேக விதங்கள்ல நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை இருக்கும் பொழுதுதான் என்ன பண்றாருன்னா, தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுறாரு. கீழே 2 ரொம்ப அழகா சொல்றாரு, அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம், அந்த நெருக்கம் வரும் பொழுது அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வரும்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு பாருங்க, நம்முடைய சஞ்சலத்தை, நம்முடைய பாரத்தை, நம்முடைய கவலைகளை நாம் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு தேவன் இருக்கிறார். ஆனால் அவரிடத்துல நாம் என்ன பண்றது இல்லை, தெரியப்படுத்துவது கிடையாது. எங்கெங்கேயோ என்ன பண்றோம், நம்ம சத்தத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்காதபடிக்கு நாம் போயிட்டு என்ன பண்ணோம், முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கெஞ்ச வேண்டும், தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். சத்தம் சொன்னா அதிகமான சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுவது அல்ல, உங்கள் ஆத்துமாவில் தேவனை நோக்கி, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துல காணப்படுறேன்ப்பா, என்னை சுற்றிலும் ஏராளமான பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கு, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள், என் தலைமையிலும் அதிகமான பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டு காணப்படுது. இதுலயே நீங்க 4 வாசிக்கும் பொழுது, வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. என் வலது பக்கமா பாருங்கப்பா, என்னை விசாரிக்க யாருமே இல்லை தகப்பனே, நான் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு மகனாய், தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு மகளாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, இப்பொழுது கூட அன்றைக்கு தாவீது அப்படித்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறார். நான் கெபிக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லை, என் வலதுபுறத்துல பாருங்க, என்னை கவனிக்க யாருமே இல்லை. இங்க கீழே சொல்றாரு, எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கலங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு கொண்டிருக்கிறார், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சி கொண்டிருக்கிறார். எப்பொழுது கெஞ்சி கொண்டிருக்கிறாருன்னு சொன்னா, தனக்கு ஒரு நெருக்கம் ஏற்படும் பொழுது, தனக்கு ஒரு பிரச்சனை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் காணப்படும் பொழுது தாவீதுக்கு தெரியும், எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், என் வலதுபுறத்திலோ என் இடதுபுறத்திலோ என்னை சுற்றி தேவன் சூழ்ந்து கொண்டிருக்கிறார். என் பக்கத்துல 1000 பேரும் என் வலதுபுறத்துல 10000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என்று சொன்ன தேவன், என்னை சுற்றிலும் எத்தனை விதமான பிரச்சனை
பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை விதமான நிந்தைகள் அவமானங்களை சூழ்ந்து கொண்டாலும் என்னை தேற்றுவதற்காக ஒரு தகப்பன் இருக்கிறார். அவரை நோக்கி நான் சத்தமிட்டு கூப்பிடுவேன், அவரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுவேன் என்று சொல்லி தாவீது ராஜா தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு நெருக்கம் வருதுன்னு சொன்னா நீங்க உடனே உங்களுக்கு தெரியணும், தேவனை நோக்கி கூப்பிட போறேன். ஹல்லேலூயா. உடனே என்ன பண்ணுங்க, உங்க அறை வீட்டை சாத்தி கொள்ளுங்க, முழங்கால் படியிடுங்க, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, நான் அன்றைக்கு எப்படி தாவீது ராஜா ஒரு கெபிக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த இருளான ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கும் பொழுது, ஒரு பயத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த மகன் தேவனை நோக்கி கூப்பிட்டு அந்த மகன் தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு நான் கூட ஆண்டவரே, இன்றைக்கு நெருக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை, என் ஆத்துமாவை தேற்ற ஒருவரும் இல்லை, என் வாழ்க்கையை சீர்படுத்த ஒருவரும் இல்லை, நான் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு கூட உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்கள் மத்தியில உலாவ வல்லவராயிருக்கிறார். தாவீதுக்கு நல்லா தெரியுங்க, எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் எப்பொழுதும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், என் நினைவுகளை கூட தூரத்திலிருந்து தேவன் அறிகிறவராய் இருக்கிறார். அப்பேற்பட்ட நல்ல தெய்வத்தை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டால், அவரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சினால் எனக்கும் கர்த்தர் பதில் செய்வார் என்ற அந்த நம்பிக்கை அந்த மகனுக்குள்ளாக இருந்தது. இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன விதத்தில் நெருக்கப்பட்டிருக்கீங்க, என்ன விதத்துல போராடி கொண்டிருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில என்ன காரியங்கள் குறையப்பட்டு காணப்படுது, அந்த நெருக்கத்திலிருந்து என்ன பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்னு அவர் என்ன பண்ணாராம், விசாலத்துல வைத்தார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வரும் பொழுது அவன் என்ன செய்ய வேண்டுமாம், சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சத்தங்களை நீங்கள் உயர்த்தும் பொழுது, உங்கள் ஆத்துமாவுக்குள்ளாக ஒரு சத்தத்தை உயர்த்தும் பொழுது, என் தேவனே, நான் இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில காணப்படுகிறேன், இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்க கெஞ்சுவீங்கன்னு சொன்னா தேவன் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்க, உங்கள் ஆத்துமாவை தேற்ற ஒருவரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க, என் வலதுபுறத்துல யாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ தேவன் எப்பொழுதும் உங்களை விட்டு விலகாதவராம், உங்களை கைவிடாதவராம், அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஒன்றும் இல்லைங்க, முழங்கால் படிட்டு சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவரை நோக்கி கெஞ்சி பாருங்க, நிச்சயமாக தேவன் உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஹல்லேலூயா. இங்க ஆகாரை குறித்து பார்க்கிறோம். ஆகார் சொல்றாங்க, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு பாயிற ஒரு தூரத்துல போயிட்டு நின்று என்ன பண்றாங்க, சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, ஒரு சில நேரங்கள்ல ஒரு விதமான ஒரு சஞ்சலப்படக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் வரும் பொழுது, அதாவது ஒரு பிரிவுகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இன்னைக்கு தேவ சமூகத்துல தான் நாம் என்ன பண்ணுமா, அழ வேண்டும். தேவ சமூகத்துல நோக்கி என்ன பண்ணோம், அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். அதைத்தான் இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, பிள்ளை சாகிறதுனால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு தூரத்துல அம்பு பாயிற இடத்துல போயிட்டு என்ன பண்றாங்க, சத்தமிட்டு கூப்பிட்டு அழுகுறாங்க. கர்த்தர் பார்க்குறாரு, ஆகாரே, உனக்கு என்ன ஆயிடுச்சு, நான் உன் பிள்ளை என்ன பண்றேன், காப்பாற்றுறேன், உன் பிள்ளை என்ன பண்ண பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த மகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. இந்த மகளுடைய சத்தத்தை தேவன் கேட்கிறவராயிருந்தார். இன்றைக்கு கூட ஆகாரை போல ஒருவேளை எனக்கு யாருமே இல்லை, நான் திக்கற்ற மகளாய் திக்கற்ற மகனாய் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்து போயிட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரிவுகள் காணப்படுது, என்னுடைய வாழ்க்கையில நெருக்கமான சூழ்நிலைகள் காணப்படுதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க ஏங்கி கொண்டிருக்கலாம். தேவன் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய சமூகத்துல சத்தமிட்டு அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அதுக்குன்னு கத்தி கூப்பிடுன்னு சொல்லல, உங்கள் ஆத்துமாவுல தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்க. உங்க ஆத்துமா மாத்திரம் தேவனோடு கூட நெருங்கட்டும். என் ஆத்துமாவே
கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று தாவீது சொன்னது போல இந்த ஆத்துமாவில் தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இந்த ஆத்துமாவில் நீங்கள் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு ஆகார் தனிமைப்படுத்தப்பட்டு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது பிள்ளையை காப்பாற்றக்கூடிய எந்த விதமான வழியும் இல்லை. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, என் பிள்ளை சாக போதே, ஒருவேளை உங்க குடும்பத்துக்குள்ளாக உங்க சொந்த பந்தங்கள் யாராவது ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில, நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில காணப்படுறாங்க, அதை என்னால் பார்க்க முடியலங்க, அவங்க மரணம் அடைகிற அந்த காரியங்களை என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோடு கூட இருக்கலாம். நீங்க ஒன்றும் இல்லைங்க, அவர்களுக்காக நீங்க போயிட்டு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொன்னா நிச்சயமாக தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு அன்றைக்கு ஆகாருக்கு அற்புதம் செய்தது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். என் கணவர் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, என் மனைவி படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க இப்படியாய் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, இப்படியாய் தேவன் சமூகத்துல படுத்த படுக்கையோடு இருக்கும்போது அவங்களால எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க ஏக்கத்தோடு கூட இருக்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு பாருங்க, சத்தமிட்டு கெஞ்சி பாருங்க. ஆகார் ஒரு காரியத்தை செய்தார்கள், தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது அந்த மகளுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை கூட தேவன் கேட்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட வேண்டும், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்ச வேண்டும். அவருக்கு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில தான், நெருக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரு. அவருடைய ஜெபத்தை தேவன் கேட்பார் என்று சொன்னால் ஏன் ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்க வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு ஆகார் தனிமைப்படுத்தப்பட்டவளாய் பிள்ளையை மறிக்க போகுது, இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அந்த மகளோடு இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகளுக்கு கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆகவே அன்பு தேவ சின்னமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு சில பிரிவுகள் காணப்படும் பொழுது நீங்கள் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுங்கள். அவர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு. இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கைய அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு நாள் யோபு எவ்வளோ ஆசீர்வாதமா இருந்தார், ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்தவராய் தன் சரீரத்தில் என்ன பண்றாருன்னா எரிபந்த கொப்பளங்கள் நிமித்தமாக ஓட்டை எடுத்து என்ன பண்ண சுரண்டி கொண்டு மண்ணை போட்டுக்கொண்டு இப்படி உக்காண்டிருக்கும் போது அந்த சூழ்நிலைகளை தன்னுடைய நண்பர்கள் பார்க்கும் பொழுது என்ன பண்றாங்களாம், சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி என்ன பண்றாங்க, அழுது கொண்டிருக்கிறாங்க. என் நண்பனுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க நல்லா ஆசீர்வாதமா இருந்திருப்பீங்க, செழிப்புள்ளவர்களா இருந்திருப்பீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு வேளை எல்லாவற்றையும் இழந்து நீங்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? நீங்க சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால், சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி கெஞ்சுவீர்கள் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இவர்கள் பாருங்க, தேவ சமூகத்தில் சத்தமிட்டு அழுகுறாங்க, தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு என்ன பண்றாங்க, என் நண்பன் இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. அதை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கு வேணா ஆசீர்வாதம் இல்லாதது போல இருக்கும், ஆனால் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோபின் முன்னிலைமை பார்க்கலவன் பின்னிலைமை கர்த்தர் என்ன பண்ணாராம், ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எதை இழந்திருந்தாலும் அல்லது உங்களுடைய நீங்கள் பார்க்கக்கூடிய உங்கள் சொந்த பந்தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்து ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து போயிருப்பாங்கன்னு சொன்னா நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி அழுது நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில கூட என்ன குறைவுகள் வந்தாலும் நீங்கள் யாரிடத்துல கேட்க வேண்டுமாம், யாரிடத்துல சத்தமிட்டு கூப்பிட வேண்டுமாம், தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட வேண்டும், தேவனை நோக்கி சத்தமிட்டு கெஞ்ச வேண்டும். நீங்க அப்படி கேட்பீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ராஜா அன்றைய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வரும் பொழுது சத்தமிட்டு கூப்பிட்டு சத்தமிட்டு கெஞ்சி தேவனிடத்துல
கரத்திலிருந்து ஒரு உதவியை பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு கூட யாரெல்லாம் தகப்பனே தங்களுடைய இழப்புகளின் நேரத்தில், தங்களுடைய பிரிவுகளின் நேரத்தில், தங்களுடைய நெருக்கத்தின் நேரத்தில் நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுறாங்களோ, சத்தமிட்டு கெஞ்சுறாங்களோ, அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மேன்மையை தருவீராகப்பா. எந்த காரியங்களில் நெருக்கப்பட்டிருந்தாலும் அந்த காரியத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்து சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபத்தாரும். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.